டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று அமெரிக்காவின் புகழ்பெற்ற பெல் லேபரட்டரிஸ் உலகிற்கு டிரான்சிஸ்டர் என்ற புரட்சிகரமான மின்னணு கண்டுபிடிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த நாள் மின்னணு தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பை ஜான் பார்டின், வால்டர் பிரெட்டைன் மற்றும் வில்லியம் ஷாக்லி ஆகிய 3 விஞ்ஞானிகள் மேற்கொண்டனர். அவர்கள் ஒளிப்பெருக்கம் மற்றும் மின்சாரம் கட்டுப்படுத்தும் புதிய வழியை கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தனர். டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மின்னணு சாதனங்களில் வேக்யூம் டியூப் பயன்படுத்தப்பட்டது. அவை பெரிய அளவிலும் அதிக மின்சாரத்தை பயன்படுத்துபவையாகவும் எளிதில் பழுதடைவதாகவும் இருந்தன. டிரான்சிஸ்டர் இந்த குறைகளை முழுமையாக நீக்கியது. டிரான்சிஸ்டர்கள் சிறிய அளவில் குறைந்த மின்சாரத்தில் அதிக நம்பகத்தன்மையுடன் செயல்படக்கூடியவை. இதனால் ரேடியோ, தொலைக்காட்சி, தொலைபேசி போன்ற சாதனங்கள் மேலும் திறமையாகவும் மலிவாகவும் உருவாக்கப்படத் தொடங்கின. இந்த கண்டுபிடிப்பு பின்னர் கணினி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. சிறிய அளவிலான கணினிகள், பின்னர் மைக்ரோசிப், மைக்ரோ ப்ராசஸர் போன்றவை உருவாகி தகவல் தொழில்நுட்ப புரட்சி வேகமடைந்தது. டிரான்சிஸ்டர் கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை உலகம் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக 1956ஆம் ஆண்டு இந்த 3 விஞ்ஞானிகளுக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆகவே 1947 டிசம்பர் 23 அன்று அறிவிக்கப்பட்ட டிரான்சிஸ்டர் மின்னணு மற்றும் டிஜிட்டல் யுகத்தின் தொடக்கமாக இன்று வரை கருதப்படுகிறது.